அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மு எக்ஸாம்பிள் 1.21 ஃபர்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் கே அண்ட் இஃப் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்து அதில் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் வந்து ஈக்குவல். ஸோ தென் ஃபைண்ட் த கேயோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் வந்து எப்போ வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x மைனஸ் 2 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் கே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். இந்த சைடு உள்ளது எஃப் ஆஃப் ஜி. ஓகேவா, அப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி அப்படின்னாவே எஃப்போட வேல்யூ ரைட் பண்ணி அதுக்குள்ளே ஜியோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை ரைட் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 3x மைனஸ் 2. ஓகேவா, அதில் ஜியோட வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் 3 அப்படியே இருக்குது, எக்ஸில் போய் ஜியோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஜியோட வேல்யூ பாருங்கள் 2x ப்ளஸ் கே. அப்போ எக்ஸோட வேல்யூவில் 2x ப்ளஸ் கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, மைனஸ் 2 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இந்த 3யை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். 3 × 2 6x ப்ளஸ் 3 × k 3k, இந்த மைனஸ் 2 அப்படியே வச்சுக்கணும். இது வந்து எஃப் ஆஃப் ஜி. அடுத்து என்ன பண்ணுறோம், ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஜி ஆஃப் எஃப்னாலும் என்ன அர்த்தம், ஜிக்குள்ளே எஃப் ஆஃப் ஜியை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஜியோட வேல்யூ வந்து 2x ப்ளஸ் கே. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஜியோட வேல்யூ வந்து 2x ப்ளஸ் கே. அதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூவில் எஃப்போட வேல்யூவை அப்ளை பண்ணணும். இப்போ 2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த எக்ஸில் எஃப்போட வேல்யூ என்ன பாருங்கள் 3x மைனஸ் 2. அதை அப்படியே போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 2 ப்ளஸ் கே அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். இந்த 2 அப்படியே உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 3 6, 2 3s 6x, 2 2s 4, இந்த ப்ளஸ் கே அப்படியே வருது. அப்போ எஃப் ஆஃப் ஜியும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஜி ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை இப்போ நம்ம ரைட் பண்ணி ஈக்குவல் கொண்டு வர போகிறோம். பாருங்கள் எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ ரைட் பண்ணிக்கிறோம், ஜி ஆஃப் எஃப்போட வேல்யூ ரைட் பண்ணி ரெண்டையும் வந்து ஒரு சைடு கொண்டு வந்து ஈக்குவல் டு 0 கொண்டு போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2, இந்த 6x இந்த சைடு வந்தால் மைனஸ் 6x, இந்த மைனஸ் 4 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 4, இந்த கே இந்த சைடு வந்தால் மைனஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வரோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 6x ப்ளஸில் இருக்கிறதும் இந்த மைனஸ் 6x கேன்சல் ஆகிடுது. அடுத்து 3k இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் கே இருக்குது. அப்போ ப்ளஸ் 3kயில் மைனஸ் கே லெஸ் பண்ணிங்கன்னா 2k ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 4 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. அப்போ 4ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 2, பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 2ன்னு போட்டு ஈக்குவல் டு 0. அப்போ 2k ரைட் பண்ணி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2 இந்த சைட் போனால் மைனஸ் 2வாக கொண்டு வர்றோம். அடுத்த ஸ்டெப்பில் கேயை வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் 2 அப்படியே இருக்குது, இந்த 2 இந்த சைடு போனால் டிவைட் ஆகிடுது. அப்போ மைனஸ் 2வை 2வால் டிவைட் பண்ணுறோம். 2வை 2வால் டிவைட் பண்ணால் ஆன்சர் 1. இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இந்த மைனஸ் சிம்பிளை இந்த இடத்துல போடுறோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து கேயோட வேல்யூ -1. ஓகேங்களா, இப்போ கேயோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.22 பாருங்கள். ஃபைண்ட் கே. இதுலேயும் கே தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டு அதில் எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ வந்து 2k மைனஸ் 1ன்னு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னது எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ வந்து 5. ஓகேவா, அதில் வந்து எஃப்போட வேல்யூ வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எஃப்பில் எஃப் ஆஃப் கேயோட வேல்யூவை அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா, ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் எஃப்போட வேல்யூ என்ன அவங்க கொடுத்துருக்கிறது, எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ 2k மைனஸ் 1. இதில் எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ ரைட் பண்ணிடுறோம். அந்த கேயிலே போய் திருப்பி எஃப் ஆஃப் கேயோட வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து நம்ம 5ன்னு வச்சுருக்கோமா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து 2 இந்த கேயில் எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ திருப்பி அப்ளை பண்ணுங்கள். கேயோட வேல்யூ என்ன 2k மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. அப்போ இந்த 2வை 2ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s 4k மைனஸ் 1 2 2s 4. இங்கே ஆல்ரெடி -1 இருக்குது. ஓகேங்களா,
இந்த கேக்கு பதிலாக தான் 2k - 1 போட்டிருக்கோம். இந்த -1 அப்படியே இருக்குது. அப்போ 2வை 2ஓட மல்டிபிள் பண்ணால் 2 2s are 4, 4k, 2 × 1 -2 ரைட் பண்ணிவிட்டு இந்த -1 அப்படியே இருக்குது ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? அடுத்து 2k, இந்த -2 -1 -3 ஈக்குவல் டு 5. இப்போ 4k அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 5ம் அப்படியே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய -3 இந்த சைடு போனால் +3 மாறிடுது. அப்போ 4k அப்படியே வச்சுக்கிறோம். 5 + 3 8. அப்போ கேயோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 4 இந்த சைடு போனால் டிவைட் ஆயிரும். அப்போ 8 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 1 4 is 4, 2 4s are 8. அப்போ கேயோட வேல்யூ என்னது? 2. இப்போ பார்த்த 2 சம்லேயுமே கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது கேயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னு 2 சம்மையும் திருப்பி ஒரு டைம் போட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த சம் புரியும். ஓகேவா? தேங்க்யூ.